வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அத்திப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். அத்திப்பழம் ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழம். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் விட்டமின் B6 எல்லாமே காணப்படுது. இது தவிர கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு போன்ற பல வகையான தாதுக்களும் காணப்படுது. அத்திப்பழத்தில் பல வகையான ஆக்சிஜனேற்றங்கள் இருக்குது. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிருந்து நமக்கு விலக்கி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கும். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்னும் என்னென்ன நோய்களை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக அத்திப்பழம் நமக்கு இருக்கு. அத்திப்பழத்தில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்சத்து இருக்கிறதால செரிமான அமைப்பை எப்போதுமே நமக்கு அத்திப்பழம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதனுடன் அத்திப்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கலும் குணமாகும். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதன் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறித்து பல நோய்களை நமக்கு தடுக்கும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறது கூட அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதை பற்றின நன்மைகளை விரிவாக பார்ப்போம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அத்திப்பழம். அத்திப்பழங்களை உட்கொள்வது செரிமான அமைப்பை எப்போதுமே வலுவாக வைத்திருக்கும். இது பல வேதியியல் பண்புகளை நமக்கு கொண்டு இருக்கு. இது நம்மளுடைய உடலில் பல செயல்பாடுகளை செயல்படுத்துது. இது செரிமானத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது. அத்திப்பழத்தில் அதிக அளவு நார்சத்து இருக்கு. செரிமான அமைப்பை இதனால தான் இது வலுப்படுத்துது. வயிற்றுப்போக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அத்திப்பழத்தில் ஃப்ரீ பயோட்டிக் பண்புகள் இருக்கு. இது நல்ல பாக்டீரியாக்களை உங்களுடைய குடலில் ஊக்குவிக்கிறதால குடலை ஆரோக்கியமாக வைக்கிறதன் மூலமாக செரிமானத்திற்கு அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும். எலும்புகளை வலுப்படுத்துகிறது அத்திப்பழம். அத்திப்பழம் எலும்புகளை வலுப்படுத்துவதாக நம்பப்படுது. அத்திப்பழத்தில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் இருக்கு. இது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதை தவிர அத்திப்பழத்தில் பொட்டாசியம் இருக்கு. இது என்ன பண்ண முடியும்னா சிறுநீரில் கால்சியம் செல்வதை தடுக்கும். அதாவது கால்சியம் இழப்பை தடுக்கிறதால உங்களுடைய எலும்புகளை அத்திப்பழம் பலப்படுத்தும். மேலும் இது எலும்பு அடர்த்தி அதிகரிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக பலப்படுத்தி வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதயத்தை பலப்படுத்துகிறது அத்திப்பழம். அத்திப்பழத்தை உட்கொள்வது இதயத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். காரணம், நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைடுகளினுடைய அளவை குறைக்கிறதுக்கு அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத பல ஆய்வுகளில் கண்டறிஞ்சிருக்காங்க. அத்திப்பழத்தில் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய பெக்டின் இருக்கு. அப்புறம் அதான் கரையக்கூடிய நார்சத்து இருக்கு, பெக்டின் இருக்கு. இது ரத்தத்திலிருந்து திரட்டப்பட்ட கொழுப்பை அகற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமல் பார்த்துக்கிறதால ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்திற்கு ரத்தத்தை அனுப்பும். இதனால நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. இது தவிர நமக்கு இந்த அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பொட்டாசியம் எல்லாமே பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதால தமனிகள் அரைப்பு ஏற்படும் தடுக்கப்படும். இதயம் தொடர்பான பல நோய்கள் வராமல் தடுக்கப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை உறிஞ்சக்கூடிய தன்மை அத்திப்பழத்துக்கு உண்டு அப்படின்றதால சுகர் பேஷண்ட்ஸ் அத்திப்பழத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அத்திப்பழத்தினுடைய அந்த அத்திப்பழம் நம்ம என்ன, அத்திப்பழத்தினுடைய பழங்கள் நமக்கு நன்மை பயக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இலைகளையும் மருத்துவ குணங்கள் இருக்கு. அத்தி இலைகளை உட்கொள்வது ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அத்தி இலை தேநீர் டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு, டைப் 1 நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் குறிப்பாக பயனுள்ளதாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதிக அளவு சர்க்கரை நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கும் பொழுது அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் அத்திப்பழத்தை சாப்பிடலாம். அத்திப்பழம் சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இல்லைனா கூட சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அத்திப்பழத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு அத்திப்பழத்தை சாப்பிடலாம். அத்திப்பழங்களை உட்கொள்வது உடல் எடையை குறைக்கிறதுக்கான சிறந்த வழி. அத்திப்பழத்தில் கரையக்கூடிய நார்சத்து இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு உடல் எடையை குறைக்கும். இது பசியை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இதனாலவே அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை நீங்கள் முதல்ல சாப்பிட்றதை நிறுத்துவீங்க. அப்போ உங்களுடைய உடல் எடை இன்னும் ஏறாமல் இருக்கும். உங்களுடைய உடல் எடையை இந்த மாதிரி வழிகளை குறைக்கிறதுக்கு அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும். அதிக நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளும் போது அந்த நார்சத்து என்ன பண்ண முடியும்னா
ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை வெளியேற்றி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொடுக்கும். ஸோ அத்திப்பழமும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைந்த அளவில் உட்கொள்ளும் போதே நமக்கு நன்மைகளை கொடுக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 அத்திப்பழங்களை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டாலே போதும். அதுவே உங்களுக்கு மருத்துவன்மைகளை கொடுத்து பலவிதமான பிரச்சனைகளை உங்ககிட்ட இருந்து அது குணப்படுத்தி மீண்டும் அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கும். எனவே தொடர்ந்து அத்திப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.